கடன் இன்றைய காலகட்டத்தில் அதை வாங்காமல் வாழ்க்கையில் கடந்தவர்கள் யாரும் இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் பண தேவைக்காக நகை அடகு வைத்தோ அல்லது வட்டிக்கு யாரிடமாவது வாங்கியோ ரொட்டேஷன் செய்ய வேண்டும். அந்த சூழ்நிலையில்தான் இன்று எல்லோரும் இருக்கிறோம். இதில் கடன் வாங்கக்கூடிய நேரம் என்று பார்த்தால் குடும்பத்தில் 6, 8, 12 அதிபதிகள் திசை நடந்தால் நோய் எதிரி கடன், அதாவது நோயால் கடன் பட வேண்டிய சூழ்நிலை, அல்லது எதிரி யாராவது நம்மிடம் கடன் வாங்கிவிட்டு திரும்ப தராமல் இருப்பார்கள், அல்லது பணப்பிரச்சனையால் எதிரியாகி விடுவார்கள். கோர்ட்டு கேஸு அதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படும். இது இல்லாமல் வேறு எந்த ஒரு காரணமும் இருக்காது. கல்விக்காக, குடும்ப முன்னேற்றத்திற்காக, பண ரொட்டேஷன் செய்வதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த கடன் வாங்கும் நேரம் நல்ல தசாபுத்திகள் இருந்தால் உடனே கடனை அடைத்துவிடக்கூடிய சூழ்நிலைகள் என்பது ஏற்படும். அதாவது 1, 5, 7, 9 ஆகிய திசைகள், புத்திகள், அவைகளில் வாங்கக்கூடிய கடன் எளிதாக அடைத்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நகை கடன், அதாவது நகையை அடகு வைத்து நாம் பணம் புரட்ட வேண்டிய சூழ்நிலை சில நேரம் ஏற்படும். நகையை குறிக்கக்கூடியது குரு. குரு ஜாதகத்தில் குரு இருக்கும் வீட்டிற்கு ராகு கேதுக்கள் வரும் பொழுது கண்டிப்பாக நகையை அடகு வைத்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அது சுப நிகழ்ச்சிக்காகவும் இருக்கலாம், அல்லது நோய் எதிரிக்காக செலவு செய்வதற்காகவும் இருக்கலாம். சுபகாரியம் என்பது கல்வி, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், வைபவம், அதாவது புத்திர குழந்தை பிறப்பதற்காக இப்படி செலவுகளை செய்து கொள்வது சுப செலவுகள் ஆகும். வீடு, மனை, வாகனம் வாங்குவதற்காக செலவு செய்வதையும் நாம் சுபக்கடன் என்று சொல்கிறோம். அதாவது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வாங்குவதுதான் சுபக்கடன். தேவையற்ற வீண் ஆடம்பர செலவுகள் அல்லது நோயினால் ஏற்படக்கூடிய செலவுகள் என்பதை அசுபக்கடன் என்று சொல்லலாம். இந்த கடன் வாங்கி கடனை அடைத்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலை சில நேரங்களில் வந்துவிடும். அதற்கு முக்கிய காரணம் 6, 8, 12 அதிபதி தசாபுத்திகள். அதே நேரம் குருபலன் 6, 8, 12 குரு இருக்கும் பொழுதும், அல்லது தசாபுத்திகளில் இணைவுகள் சரியான ஒரு இணைவுகள் இல்லாத ஒரு தன்மை, குறிப்பாக 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த 6ஆம் அதிபதி திசை வந்தால் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. ஆனால் அது தீர்க்க முடியாத கடனாக அல்லது அதனால் அவமானத்தை ஏற்படுத்துவது என்று பார்த்தால் 6ஆம் அதிபதியுடன் 8ஆம் அதிபதி சேர்ந்து இருந்தால், அந்த தசாபுத்திகள் வந்தால் கண்டிப்பாக கடனால் அவமானத்தை ஏற்படுத்தும். 7.5 சனி, அஷ்டம சனி காலங்களிலும் கடனால் அவதிகள் பட வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்திடும். பொதுவாகவே 2ஆம் அதிபதி வருமானம் தரக்கூடிய ஒரு கிரகம் 6, 8 இடங்களில் இருந்தால் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது வீணான கடன் செலவுக்கே அது சென்று விடுகிறது. அதே நேரம் 2ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக கடனை அடைத்து நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். ஒருவருக்கு 7.5 சனி முடிந்தாலோ, 6ஆம் அதிபதி திசை முடிந்தாலோ, அல்லது அந்த புத்தி முடிந்தாலோ, எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் அதை எளிதாக அடைத்து விடக்கூடிய சூழ்நிலை தானாக அமைந்துவிடும். அதே வேளையில் கடனை அடைத்து நிம்மதி பெறுவதற்கு நாம் சில முக்கிய தெய்வங்களை வழிபட வேண்டும். 6, 8 அதிபதிகள் என்ன கிரகம் என்று பார்த்து அந்த கிரக கோயில்களுக்கு சென்று நாம் வழிபட்டு வருவது, அர்ச்சனை அபிஷேகம் செய்து கொள்வது கடனை எளிதாக அடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறலாம். வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்ய எப்பொழுதுமே வீட்டில் பணம் தங்கும். வீட்டின் சனி மூலையில் கெட்ட அசுப, அதாவது செருப்பு போடுறது,
அந்த இடத்துல டஸ்ட்டு அதிகமாக போகிறது, விளக்கு மாற்ற போட்டு வைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணால் பணம் சேராது. சனி மூலையில், வடகிழக்கு மூலையில் அங்கே எப்பயுமே ஏதாவது ஒரு தண்ணிங்கிறது கசிவு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பணப்புழக்கம் இருக்கும். அதே மாதிரி கன்னி மூலையில் பெரிய கிணறு அல்லது தொட்டி இந்த மாதிரி தண்ணி சேகரித்து வைக்கக்கூடிய ஏதாவது அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். அது ஜாதகத்திலும் அதே நேரத்தில் அந்த 6-8 காம்பினேஷன் உள்ள தசாபுத்திகள் நடப்பதால் உங்களால் அந்த கடனிலிருந்து மீள முடியாத சூழ்நிலைகளை அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த தசாபுத்திகள் கோச்சார பலன்களை பார்த்து அதற்கேற்ற தெய்வங்களிடம் முறையிட்டு வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக கடனை அடைத்து நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை என்பது எளிதாக ஏற்பட்டுவிடும். பொதுவாக தங்கத்தால் அடமானம் வைத்ததை மீட்க விநாயகருக்கு மஞ்சள் தண்ணியில் அபிஷேக அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக கடன் அடைந்து நிம்மதியாக வாழலாம்.